வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான தன தானிய கிருஷி திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. 140 கோடி இந்தியர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் விமர்சித்தும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி உள்ளன. இனி விரிவான செய்திகள். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள வருமான பிரிவினருக்கு நிரந்தர கழிவையும் சேர்த்து வருமான வரி விலக்கு வரம்பு 12,75,000 ரூபாயாக இருக்கும் என்று நிதியமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். தனிநபர் வருமான வரிக்கான புதிய ஸ்லாப் விவரங்களும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 4 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி இல்லை என்றும் 4 முதல் 8 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி விகிதம் 5% இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 10% வரியும், 12 முதல் 16 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 15%, 15 முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 20% மற்றும் 20 முதல் 24 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 25% வரியும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்டு வருமானம் மீது வரி விகிதம் 30% இருக்கும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள். மூத்த குடிமக்களின் வட்டி வருமானம் மீதான வரி விலக்கு வரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. திருத்திய வருமான வரி படிவங்களை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி மற்றும் பல்வகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் தன தானிய கிருஷி யோஜனா திட்டம் நாட்டின் 100 மாவட்டங்களில் அமலாக உள்ளது. பயறு உற்பத்தியில் சுயசார்பை எட்ட சிறப்பு இயக்கம் தொடக்கப்பட உள்ளது. முதன்முறையாக தொழில் தொடங்கும் SC/ST வகுப்பினர் மற்றும் பெண்கள் 5 லட்சம் பேருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க புதிய திட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் தாமரை விதை உற்பத்தியை அதிகரிக்க மக்கனா வாரியம் அமைக்கப்பட உள்ளது. கிசான் கடன் அட்டை மூலம் பெற்ற கடன் மீது விவசாயிகள் செலுத்தும் வட்டியை திருப்பி அளிப்பதற்கான திருத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய் கடன் வரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உற்பத்தி இயக்கம் ஒன்றை அரசு தொடக்க உள்ளது. தோல் மற்றும் காலணி உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பொம்மை உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் 20 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் 10 கோடி ரூபாயாகவும், திறம்பட்ட முறையில் செயல்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் 20 கோடி ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. மின்சார வாகன பேட்டரிகளை தயாரிக்க தேவையான மேலும் 35 மூலதன பொருட்களுக்கும், மொபைல் போன் பேட்டரிக்கு தேவையான மேலும் 28 மூலதன பொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை காரணமாக கட்டுமானம் தடைப்பட்டுள்ள 1 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்க நகர்ப்புற பிரிவினருக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய் நிதியுடன் கூடிய சிறப்பு சாளரம் தொடக்கப்பட உள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு வழங்கும் வகையில் ஜல் ஜீவன் இயக்கம் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் மறுபுத்தாக்கம் செய்யப்படும் என்றும், நகர்ப்புற தொழிலாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு புதிய திட்டம் அமலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 5,000 அரசு பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 மாணவர் சேர்க்கை இடங்களும், IIT உயர்கல்வி நிறுவனங்களில் 6,500 இடங்களும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன.
தேசிய அளவில் திறன் மேம்பாட்டிற்கான 5 செவ்வியல் மையங்கள் தொடக்கப்பட உள்ளன. செயற்கை நுண்ணறிவு குறித்து செவ்வியல் மையம் அமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும், தனியார் முதலீடுகளை பெருக்கவும், நடுத்தர பிரிவு மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கவும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். நிதித்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் வகையிலான புதிய வருமான வரி திட்ட மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்றும், புதிய வரி விதிப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்த போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விவாதங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை இவர்கள் ஆட்சேபித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் 140 கோடி இந்தியர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் கூறியுள்ளார். நாட்டில் சேமிப்பு, முதலீடு மற்றும் நுகர்வை பல மடங்கு பெருக்கி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கருவியாக பட்ஜெட் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 12 லட்சம் ரூபாய் வரை உள்ள ஆண்டு வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் நடுத்தர மக்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என்றும், பட்ஜெட்டினால் வேளாண் துறையின் அதிகாரம் மேம்பட்டு ஊரக பொருளாதாரம் வளம் பெறும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் அதிகார மேம்பாடு மூலம் உற்பத்தியை பெருக்கவும் பட்ஜெட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா, வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டவர்களும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளனர். புதுச்சேரியில் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் விமர்சித்தும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி உள்ளன. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் பட்ஜெட் இது என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான பிரதமரின் தன தான்யா கிருஷி திட்டம் வேளாண் துறையை புதிய வளர்ச்சிப் பாதைக்கு இட்டு செல்லும் என்றும், சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் உயர்வு போன்ற திட்டங்கள் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும், செயற்கை நுண்ணறிவு மையம் போன்ற உத்தேசங்கள் கல்வியை டிஜிட்டல் மயமாக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 50 ஆண்டு வட்டியில்லா கடனாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும் உத்தேசம் பாராட்டத்தக்கது என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தை முற்றிலுமாக புறக்கணித்துள்ள இந்த பட்ஜெட் உப்பு சப்பில்லா பட்ஜெட் என்று கூறினார். அவர் மேலும் கூறுகையில், இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தன. விவசாயிகள் மத்தியிலும், தொழிற்சாலை அதிபர்கள் மத்தியிலும், வியாபாரிகள் மத்தியிலும், முதலீட்டாளர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், தாய்மார்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அரசு ஊழியர்கள் கூட அரசு நிறைய நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன. ஒரே ஒரு அறிவிப்பு நமக்கு மன ஆறுதல் தருகிறது. தனிநபர் வருமானம் ஒரு வருடத்திற்கு 7.5 லட்சம் ரூபாய் இருக்கிறவர்கள் அதை 12 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை தவிர புதிய அறிவிப்பு ஒன்றும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இல்லை. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான டாக்டர் ஏமு ராஜன் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், நல்ல அற்புதமான திட்டங்களை செலவினங்களில் அறிவித்த
நிதியமைச்சர் அவர்கள் வரி துறைக்கு வருகிற போது மறைமுக வரி விதிப்பில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற அந்த புதிய முறை வரி விதிப்பில் நல்ல வருமானம் வருகிற ஒரு துறையாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதில் எந்த மாற்றங்களையும் அவர் செய்ய விரும்பவில்லை. நேர்முக வரி என்று சொல்லக்கூடிய வருமான வரிக்கு அருமையான சலுகைகளை அளித்து பல கோடி மக்களை அவர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். அதே போல வருமான அடிப்படைகளை விதிக்கக்கூடிய இந்த ஸ்லாப் என்று சொல்லக்கூடியவர்கள 5%, 10%, 15, 20, 25, 30 என்று பல வகையான ஸ்லாபுகளை அறிவித்து எல்லோரையும் திருப்திப்படுத்தியிருக்கிறார். புதுச்சேரியைச் சேர்ந்த அரசு ஊழியர் கோபாலகிருஷ்ணன் பட்ஜெட் குறித்து கூறுகையில், இன்று மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மாத சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. டாக்ஸ் ஸ்லாபை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. போன வருடம் 3 லட்சத்துக்கு ஒரு டாக்ஸ் ரேட் இருந்துச்சு. இந்த ஆண்டு அது 4 லட்சமாக உயர்த்தி டாக்ஸ் ஸ்லாப் அறிவிச்சிருக்கிறாங்க. டாக்ஸ் ரிபேட் 25,000 60,000 உயர்த்திருக்கிறாங்க. இதனால சரியா சொல்லணும்னா மாதத்திற்கு 1,06,250 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இந்த வருஷம் இருக்காது. புதுச்சேரியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கீர்த்திவாசன் கூறுகையில், இந்த வாட்டி டாக்ஸ் பட்ஜெட் 25-26ல மிடில் கிளாஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 12 lakhs, அதாவது 12 லட்சத்துக்குள்ள மிடில் கிளாஸ் உடைய ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல 1-2 முக்கியமான டெசிஷன்ஸுமே இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரெடிட் கேரண்டி கவர் அப்படின்ற ஒரு இது வந்து கரண்டா 20% இருந்து 20% அவங்க மாத்திருக்காங்க. புதுச்சேரியைச் சேர்ந்த குடும்ப தலைவி அனிதா பட்ஜெட் குறித்து கருத்து வெளியிட்டு பேசுகையில், என்னோட பேர் அனிதா, நான் இங்க கோரிமேட்ல இருந்து பேசுறேன். பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இப்போ 36 வகை மெடிசனுக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்தமா நான் வந்து டெய்லரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் இப்போ நிறைய மெஷின்ஸ் வாங்கி என்ன போல இருக்க நிறைய லேடிஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். தனியா ஒரு ஷாப் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா அப்படி இருக்கணும். 5 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால எனக்கு ஓனா நான் ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியும். மத்திய பட்ஜெட்டை ஃபிக்கி, சிஐஐ உள்ளிட்ட தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் வரவேற்றுள்ளன. வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டு வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருப்பதே இவ்வாண்டு பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் என்று ஃபிக்கி தலைவர் திரு ஹர்ஷ்வர்தன் அகர்வால் கூறியுள்ளார். தோல், காலணி மற்றும் சுற்றுலாத்துறைக்கான முன்முயற்சிகளால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 12 லட்சம் ரூபாய் வரையுள்ள வருமானத்திற்கு வரி இல்லை என்பதால் நடுத்தர மக்களின் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று ஃபிக்கி துணைத் தலைவர் திரு ஆனந்த் கோயங்கா கூறியுள்ளார். தனிநபர் வரி விதிப்பிலிருந்து நடுத்தர பிரிவினர் அநேகமாக முற்றிலும் விலக்கப்பட்டிருப்பதே பட்ஜெட்டின் மிகப்பெரிய பயனாக அமையும் என்று சிஐஐ அமைப்பைச் சேர்ந்த திரு ஷர்துல் ஷராப் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு உட்பட இளைஞர்களின் பிரச்சனைகள் குறித்து பட்ஜெட்டில் பேசப்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பி திரு சசி தரூர் கூறினார். நடுத்தர மக்களை பொறுத்தவரை வெறும் கண் துடைப்பாகவே பட்ஜெட் அமைந்திருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு அபிஷேக் பானர்ஜி தெரிவித்தார். தென் மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார். ஆயினும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வருமான வரி சலுகைகளை வரவேற்பதாக சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா சதுர்வேதி தெரிவித்தார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும் இருந்தும் பல கோடி மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று இந்தியாவிற்கான பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் உட்பட 117 பேர் அடங்கிய பிரதிநிதி குழு ஒன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது. பின்னர் இந்தியாவிற்கான தென்னாப்பிரிக்க தூதர் திரு அனில் சூக்கல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மகா கும்பமேளா இந்து மதம் சார்ந்த விழா மட்டுமே அல்ல என்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொண்டாடுவதற்கான உலகளாவிய விழா என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான தன தானியா கிருஷி திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன.
140 கோடி இந்தியர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் விமர்சித்தும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.